தலைப்பு செய்திகள். ஏறாவூரில் ஆலய அன்னதான நிகழ்வில் தாக்குதல், பெண்கள் உட்பட 4 காயம். நைனாதீவு குறிக்கட்டுவானில் கடல் தொழிலாளர்கள் போராட்டம். சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையரை மீட்க கோரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியை கூட்டாக நிர்வகிக்க ஓமான் முன்மொழிவு, ஈரான் நிராகரிப்பு. விரிவான செய்திகள். ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயிலம்பாவளி விபுனானந்தபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னதான நிகழ்வின் போது ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நடத்தப்பட்ட வாள்வெட்டு தாக்குதலில் பெண்கள் உட்பட 4 காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதானத்தில் உணவருந்திய இளைஞனொருவர் உணவு தரமாக இல்லை என்று கூறியதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கியவர்களுக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 7 பேர் கொண்டதாக கூறப்படும் குழு ஒன்று அங்கு வந்து அன்னதானம் வழங்கியவர்களை தாக்கியதில் பெண்கள் உட்பட 4 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்களில் ஒருவரை சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஏனைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நைனாதீவு குறிக்கட்டுவான் இறங்குதுறை கடற்பகுதியில் நேற்று கடற்தொழிலாளர்கள் கடல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த இழுவைமடி படகுகளின் தொடர்ச்சியான எல்லை மீறல், கடல்வள கொள்ளை மற்றும் வடக்கு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தீவக கடற்தொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கண்ணாடி இழை படகுகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டவாறு கடற்தொழிலாளர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழகத்தை சேர்ந்த இழுவைமடி படகுகள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடல் வளங்களை சட்டவிரோதமாக சுரண்டுவதோடு வடக்கு மற்றும் தீவக பகுதிகளை சேர்ந்த கடற்தொழிலாளர்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான மீன்பிடி வலைகள் மற்றும் தொழில் உபகரணங்களை சேதப்படுத்தி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் வடக்கு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நாளாந்த வருமானமும் கணிசமாக குறைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினையில் கடற்தொழில் அமைச்சு போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் தொடர்ச்சியாக இடம்பெறும் எல்லை மீறல்கள் மற்றும் இழுவைமடி படகுகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க அரசாங்கம் உடனடியாக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து நேற்று காலை 5:45 மணிக்கு காங்கேசன்துறைக்கு புறப்பட்ட நகரங்களுக்கிடையேயான விரைவு ரயில் காலை சுமார் 8 மணியளவில் வேயாங்கொட ரயில் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று பௌர்ணமி தினம் என்பதால் ரயிலின் அனைத்து இருக்கைகளும் முன்பதிவு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து பின்னால் வந்த யாழ்தேவி விரைவு ரயிலின் காங்கேசன்துறை ரயிலின் பயணிகள் ஏற்றப்பட்டு பயணம் தொடரப்பட்டது. இதனால் 2 ரயில்களின் பயணிகளும் ஒரே ரயிலில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட ரயில் வேயாங்கொடை நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் வேயாங்கொட மற்றும் அதனை அடுத்த நிலையங்களிலிருந்து காங்கேசன்துறைக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக காலை 10:30 மணிக்கு வேயாங்கொடையிலிருந்து மாற்று ரயில் சேவை இயக்கப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத ஒன்றியம் சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையரான சிவராச அனோஜன் தொடர்பான நிலைமையை ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: எந்த ஒரு மதத்தையும் அதன் புனித ஆளுமைகளையும் மத நம்பிக்கைகளையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்பதை எமது ஒன்றியம் தெளிவாக ஏற்றுக்கொள்வதுடன் அனைத்து மதங்களும்
உறவுகளும் பரஸ்பர மரியாதை, மனித கண்ணியம், சகிப்புத்தன்மை மற்றும் சமாதானத்தை போதிக்கின்றன என்பதையும் இங்கு வலியுறுத்துகின்றோம். எனவே மத வெறுப்பை தூண்டும் வகையிலான கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் எமது ஒன்றியம் என்றுமே ஆதரவு வழங்குவதில்லை. அதேவேளை குறித்த சம்பவத்தில் சிவராசா அனோஜன் தனது பதிவை குறுகிய நேரத்திலேயே நீக்கி தனது தவறினை ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கோரியிருந்ததாக அறிய முடிகிறது. இந்நிலையில் அவரது குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் மனவேதனையும் அவர்களது எதிர்கால வாழ்வாதார பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு மனிதாபிமான அணுகுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துகின்றோம். எனவே இலங்கை அரசாங்கமானது தனது ராஜதந்திர வழிமுறைகளின் ஊடாக சவுதி அரேபிய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி சிவராசா அனோஜனுக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையிலிருந்து விலக்களிக்கக்கூடிய வகையில் ஆகக்கூடிய நிவாரணம் ஏதேனும் வழங்கப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதேவேளை வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் அனைவரும் தாம் வசிக்கும் நாடுகளின் சட்டங்கள், கலாசாரங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் மத உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பினை செலுத்தி குறிப்பாக சமூக வலைதளங்களை மிகுந்த பொறுப்புடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம். மேற்படி சம்பவம் மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் மேலும் வலுப்படுத்தும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும் ஆகும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியஸ்தர்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் என இரு தரப்பினரையும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவர முயற்சி எடுத்து வரும் வேளையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் பல பொலிட்டிக்ஸ் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. அனைத்து ஈரானிய ஏவுகணைகளும் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க படைகள் விழிப்புடன் உயர் தயார் நிலையில் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தொடர்ந்து மூன்றாவது நாளாக இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்தில் இருந்த நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை மூலம் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். ஏதாவது நடப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது என நினைக்கின்றேன். எனக்கு மிகுந்த பொறுமை இருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுடன் எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தெஹ்ரான் முன்னதாக மறுத்திருந்தது. பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய நிகழ்வுகள் குறித்து அமெரிக்க தரப்பிலிருந்து மத்தியஸ்தர்கள் எங்களுக்கு தகவல்களை தெரிவிக்கலாம். ஆனால் தற்சமயம் நாங்கள் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ராஜதந்திரத்திற்கு ஒரு வாய்ப்பு அளிப்பதற்காக மத்தியஸ்த நாடுகள் தன்னை நிலைமையை சற்று நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் நாங்கள் ஈரானுடன் மிக ஆழமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியின் பிராந்திய கூட்டு மேலாண்மை குறித்த ஓமனின் முன்மொழிவை ஈரான் நிராகரித்துவிட்டது என்று மூத்த ஈரான் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது பல மாதங்களாக வளைகுடா வர்த்தகத்தை முடக்கியுள்ள இந்த தேக்க நிலைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான நம்பிக்கையை தகர்த்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குவதற்கு முன்னர் உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 1/5 போக்குவரத்திற்கு முக்கியம் வாய்ந்த நீர்வழிப்பாதை மீதான மோதலை தீர்க்கும் நோக்கில் ஓமன் ஒரு புதிய பிராந்திய ஒப்பந்தத்தை முன்மொழிந்தது. இருப்பினும் ஜலசந்தியின் பிராந்திய கூட்டு மேலாண்மை குறித்த ஓமனின் முன்மொழிவுக்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று கூறி ஈரான் அதனை நிராகரித்தது. முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீர்வழிப்பாதை தொடர்பான தங்களின் நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டங்களை முன்னெடுக்குமாறு அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஓமனுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிப்பதாக ஈரான் அதிகாரி தெரிவித்துள்ளார். அந்த நீர்வழிப்பாதை வழியாக உள்ளே மற்றும் வெளியே செல்லும் பாதையின் ஒரு பகுதியும் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1966 இங்கிலாந்து அணி மேற்கு ஜெர்மனியை 4-2 என்ற கணக்கில் வென்று கால்பந்து உலகக்கோப்பையை வென்றது. 1971 ஜப்பானில் 2 விமானங்கள் வானில் மோதியதில் 162 பேர் உயிரிழந்தனர். 1981 கம்யூனிச போலந்தில் உணவு பற்றாக்குறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 50,000 பேர் லார்ட்ஸ் நகரில் ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டனர்.
1995 இலங்கை வாழைச்சேனையில் இடம்பெற்ற கண்ணிவெடி தாக்குதலில் கிழக்கிலங்கை இராணுவ தளபதி நளின் அங்கம்மன கொல்லப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.